20,000 பேரு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எங்கே கொள்வது? ஒரு கேள்வி வைக்கிறாங்க இயேசுகிட்ட. அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, என்ன இப்படி மாட்டி விட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொன்னாரு. அவருக்கு குறைவுலாம் ரொம்ப வீசி, குறைவெல்லாம் ரொம்ப சரியா அழகா சரி பண்ணக்கூடியவர் என் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் பரலோகத்தில் என்னுடைய பொக்கிஷம் இருக்குது, அங்க கை நீட்டினா எல்லாம் எனக்கு கிடைக்கும்ன்றது தெரியும். ஏன்னா அவர் பார்த்துட்டார், தேவனை பக்கத்துல இருந்து பார்த்தார். பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஆதாம உண்டு பண்ணும் போது அவர் கூட இருந்தார். இரண்டாம் ஆதாமாவே வந்தார் அவரு. கரங்களை தட்டுங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வருது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு தெரியும் 40 லட்சம் பேருக்கே காடை கொடுத்த தெய்வம் நானு, இந்த 20,000 பேருக்கு செய்ய மாட்டேன்னா. பதட்டமே படலைங்க. எல்லாரையும் பந்தியில உட்கார வச்சு அப்படியே பிச்சு கொடுத்துட்டாருங்க எல்லாத்தையும். இப்ப எவ்வளோட பேலன்ஸ் இருக்குன்னு கேட்க 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த செழிப்பிற்கான மனநிலை என்பது மனம் மகிழ்ச்சியா இருப்பது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாருக்கு? ஜீசஸ்க்கு. 20,000 பேருக்கு போட்டு விட்டுற சாப்பாடு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தெரியும். ஆனா நமக்கு குறை வந்தோடனே பயம் வருது. ஐயோ என்ன செய்ய போறேன்னே தெரியலையே சாமி. உங்க கையில இருக்கிற பணம் தான் நீங்க உங்க பணம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பைபிள் சொல்லுது, துன்மானுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறானா. கைத்துட்டுங்க ஆண்டவருக்கு ஒரு முறை. இப்ப அந்த பணம் யாருடையது? துன்மார்க்குடைய பணம் இப்ப யாருக்கு? நீ முதல்ல நீதிமான்னு ஒண்ணு தெரிஞ்சாதானே. சொல்லுங்க. இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவரை விசுவாசிப்பதன் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எனக்காக பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தபடியினால அவரை விசுவாசிப்பதனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த விஷயத்துல. எப்ப எழுப்பி கூப்பிட்டாலும் நான் நீதிமான். உடனே பிசாசு சொல்லுவான், முந்தா நாள் கோவத்துல போன்ல திட்டினில ஒருத்தவன அப்படின்னுவான். திட்டினாலும் நான் நீதிமான் தான். வீட்டுக்காரம்மா அடிச்சிய அடிச்சாலும் நான் நீதிமான் தான். நீ 4 இடத்துல அடி வாங்கினிய அடி வாங்கினாலும் நான் நீதிமான் தான். அல்லேலூயா. என்னால நிறைய பேர் பாஸ்டர், நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு வாங்க, சண்டே வந்து பாரு அப்படின்னுவேன். ஏன்னா பிசாசுடைய பெரிய ஒரு தந்திரம் என்னன்னா, உங்களை வந்து நீ எல்லாம் ஊழியக்காரனான்னு கேட்பாங்க. உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து உன்னை இறக்கி பார்க்கறாங்கன்னா அவன் தான் பேய், சத்ரு. அவன் தான் யாருங்க? தேவனுடைய குமாரனே. ஆனால் நீ தாள குதின்னுவான், நிரூபிச்சு காட்டுன்னுவான். நீங்க நிரூபிங்க.